வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreview.online. genreview.onlineன்றது ஒரு ரிவ்யூ போர்ட்டல் சைடுங்க. அந்த போர்ட்டல் சைடை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் போய் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ புதுசாக வந்திருக்க டூம் அண்ட் க்ளூம் சேலஞ்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்க 5 பார்வேரியனையும் அந்த கேனன் கிட்ட ஒன்றா இறக்கி விட்டுருங்க. அது எல்லாமே ஹிடன் டெஸ்ட்டில் ட்ரிகர் பண்ணி விட்ரும். ட்ரிகர் பண்ணதும் அந்த பச்சை கலர் பார்டர் லைன்ட்ட ஃப்ளேம் ஃபிங்கரை இறக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்கெல்டல் ஸ்பெல் எடுத்து கிளான் கேஸ்டிலில் போட்டுருங்க. அந்த ட்ரூப்ஸ் எதுவுமே வெளியே வராமல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சூப்பர் ஆர்ச்சர் ஒவ்வொன்றையும் முதல்ல இருக்க ஈகிள் ஆர்ச்சர்கிட்ட லைனாக இறக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று கிராண்ட் வார்டன் ஏரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதை செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம கிராண்ட் வார்டனை அந்த இன்ஃபர்னோட இறக்கி விட்ருங்க. சிங்கிள் இன்ஃபர்னோ ஃபுல்லாக அந்த பெட்டே முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த 2 மல்டிபிள் இன்ஃபர்னோவையும் வார்டன் காலி பண்ணதுக்கப்புறம் வார்டனோட பவரை ட்ரிகர் பண்ணி விட்ருங்க. அதாவது ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் இன்ஃபர்னோ காலியாகிடும். அதுக்கப்புறம் வார்டன் ஒத்தாலாம் நின்று இங்கே இருக்க மொத்த இன்ஃபர்னோவும் முடிச்சிடுவோம். சப்போஸ் முடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரூப் காலி பண்ணிடலாம். அடுத்து ஈகிள் ஆர்ச்சர்கிட்ட ஐஸ் கோலமும் அதுக்கப்புறம் ஹீரோ இறக்கி விட்டு குயினோட பவரை ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இதையும் ஈஸியாக முடிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு காப்ளினை மட்டும் டவுன் வேல்ட் இறக்கி விட்டிங்கன்னா அங்கே இருக்க இன்வெசிபிள் ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு கீழே ஆர்ச்சர் கீழே டார்க் எலக்ஸர் ஸ்டோரேஜ் காலியானதுக்கப்புறம் அந்த இடத்துல சில காப்ளினை இறக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா காப்ளினையுமே மேலே டவுன் ஹால்கிட்ட இறக்கி விட்ருங்க. காப்ளின் எல்லாமே சேர்ந்து மேலே இருக்க டவுன் ஹாலை முடிச்சு விட்ரும். அதுக்கப்புறமேட்டு மினியான்ஸை யூஸ் பண்ணி அந்த இன்வெசிபிள் ஸ்பெல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணுறங்க. அதுக்கப்புறமேட்டு பேட் ஸ்பெல் 4 இந்த 3 எக்ஸ்போவுக்குமே போட்டுங்க. அதுவே போதும் இந்த எக்ஸ்போவை காலி பண்ணுறதுக்கு. ஸோ பேட் ஸ்பெல் எக்ஸ்போவை காலி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெல் மீறும். அதுக்கப்புறமேட்டு இருக்க பேட் ஸ்பெல்லை இந்த ஹிடன் டெஸ்ட்லாக்கெலாம் போட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரூப்பே பேலன்ஸ் இருக்க எல்லாமே சேர்ந்து ஈஸியாக இதை கம்ப்ளீட் பண்ணுறோங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும், இந்த சேலஞ்ச் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், இந்த ஈவெண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். டாட்டா, பை பை, see you.